எங்கள் நேசிக்கிற பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வந்திருக்கோமாப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமாப்பா. இந்த ஓய்வு நாளுக்காக, பரிசுத்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோமாப்பா. தேவனே, துதியெல்லாம் செலுத்துகிறோமாப்பா. நீ எல்லாவற்றையும் பாத்திரராக இருக்கிற ஐயா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ 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 ஆண்டவரே. அப்பா, உங்கள் வார்த்தை கேட்க வந்திருக்கோம் ஆண்டவரே. விசுவாச வாழ்க்கை பயணம் என் தலைப்பின் கீழாக ஆண்டவரே நான் தொடர்ந்து ஆண்டவர் வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கோமாப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த தேவ செய்தி கேட்கிற ஜனங்கள் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்படணும். அவன் வாழ்க்கை கட்டி எழுப்பப்படணும் ஆண்டவரே. நாங்கள் சாகுவருக்கு ஆண்டவரே எங்கள் விசுவாசம் வேணும்ப்பா. என் விசுவாசம் இல்லாமல் இருப்ப தேவனுக்கு பிரியமாக இருக்கக்கூடாத காரியம் சொன்னீங்க ஆண்டவரே. அப்பா, நீ மெய்யாகவே ஸ்தலத்தில் இருக்கீங்க நான் நம்புகிறோம் கர்த்தாவே. நாங்கள் காணாத தேவனை ஆராதிக்கிறோம் அப்பா. தேவனை ஒரு நாள் ஒருவனும் கண்டதில்லை. உங்கள் தேவன் ஆவியாக இருக்கீங்கப்பா. உங்கள் வார்த்தையின் மூலமானவரே நாங்கள் பார்க்கணுமாப்பா. நீ எவ்வளோ பெரியவர், நீ எவ்வளோ பராக்கிரமமான தேவன் என்று. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, அடியினை மறைத்து நீர் பேசும். என்னோட வாழை உன் வார்த்தையை போடும் ஆண்டவரே. என்னோட சபை ஜனங்களோடு பேசுவீராக ஆண்டவரே. பிரகாசம் மனக்கங்களை எங்களை திறந்தருளும். நாங்கள் இன்னும் அதிகமாக கற்றுக்கணும்ப்பா. எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. எங்கள் விசுவாசம் ஆண்டவரே 100 மடங்கு பலன் தரும்படி வாழ்க்கை விசுவாச கிரியை செய்வதாக பாவியானவரே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம் அப்பா. நம்ம தொடர்ந்து ஒரு வாரமாக விசுவாச வாழ்க்கை பயணம் என தலைப்பின் கீழே நம்ம தேவச்சதை கேட்டுட்டு இருக்கோம். நம்ம எதற்காக தேவன் விசுவாச வாழ்க்கை பயணம் கொடுத்தாருன்னா, இப்போ பழைய ஏற்பாடு பார்த்தீங்கன்னா யாத்திரைகாமன் ஒரு புஸ்தகம் இருக்கு. யாத்திரைகாமன் யாத்திரை பண்றாங்க. அவங்க என்ன பண்றாங்க? வனாந்தரத்தில் யாத்திரை பண்றாங்க. அதுதான் யாத்திரைகாமம். ஏன்னா 40 வருஷம் காலம் எங்கே இருக்காங்க? 40 வருஷமா அவங்க வனாந்தரத்தில் தான் இருக்காங்க. 40 வருஷமா அவங்களுக்கு எவ்வளோ, அவங்களுக்கு 10 முறை அவங்க என்ன பண்ணாங்கன்னா தேவனால் அவங்க சோதிக்கப்பட்டாங்க, பரீட்சை பார்க்கப்பட்டார்கள் 10 முறை. எதுக்காகனா, இந்த தேவனை யாரும் பார்த்தது கிடையாது. வசனம் அப்படிதான் சொல்லுது. தேவனை ஒருவனும் ஒரு நாள் கண்டதில்லை. தேவன் ஆவியா இருக்கிறார். அவர் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. ஆமென். அப்போ இந்த வார்த்தை மேலே நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனை நம்ம பார்க்கிறோம். நம்ம ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் 40 கர்த்தரால் அவங்க வழிநடத்தப்பட்டார்கள். 10 முறை சோதிக்கப்பட்டாங்க சொன்னேன். இதற்காக ஆண்டவர் இந்த சோதனை அவங்க கொடுத்தாருன்னா, எகிப்து தேசத்தில் 430 வருஷமா அவங்க அடிமைகளாக இருந்தாங்க. அவங்க 430 வருஷம் அடிமையாக எகிப்தில் அவங்க யோசேப்புக்கு அப்புறம் எல்லாருமே அங்கே அடிமையாக தலைமுறையாக இருந்தாங்க அங்கே. ஓகே. அப்போ கர்த்தர் அவங்கள பலத்தை கரைச்சினாலும் புயற்சினாலும் அவங்க புறப்பட பண்ணினார். வேதம் சொல்கிறது. கர்த்தர் மோசேயை எழுப்பி அந்த ஜனங்கள் ரட்சிப்பு அவங்களுக்கு கர்த்தரை ஆராதிக்கும் வனாந்தரத்தில் அவங்க தேவனை ஆராதிக்கும்படி கர்த்தர் மோசே மனுஷனை எழுப்பி பார்வர்கிட்ட பேசும்படி அவன் தைரியத்தை கொடுத்து அவனை கரைச்சினாலே பலத்தை காலத்தை கர்த்தர் செய்வித்தார். அல்லேலூயா. ஒரு சாதாரண மனுஷனை கொண்டு கர்த்தர் பலத்த காரியங்களை, பயங்கரமான காரியங்களை பார்வர்களுக்கு முன்பாகவும் எகிப்திற்கு முன்பாக செய்ய வைத்தார். அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டு சொல்றாரு மோசே கிட்ட, உன் ஜனங்கள் எல்லாருக்கும் அனுப்பி போயிட்டு ஜனங்களுக்குள்ள எகிப்து வீட்டுக்கு எல்லாரும் போயிட்டு இது அவன் 4 வருஷம் வேலை செஞ்சிருக்காங்களே அதற்கு ஈடா வெள்ளியும் புண்ணியம் கேட்க சொல்லு, அவன் கொடுப்பாங்கன்றாரு. போய் கொள்ளையிடுங்கன்றாரு. அல்லேலூயா. அவன் கேட்ட உடனே என்ன பண்றான்? ஃபர்ஸ்ட் நீங்க இந்த எகிப்து புறப்பட்டு போங்க, நீங்க யாருமே இருக்காதீங்க. குடும்பம் எல்லாத்தையும் கர்த்தர் அவன் கண்ணில் எல்லா கணங்களுக்கும் தயவு கிடைக்க செஞ்சாராம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாரும் டன்னா வெள்ளியும் பொன்னியும் எடுத்துக்கிட்டு புறப்பட்டு போறாங்க. கற்றுக்கொண்டு எங்கே கொண்டு போறாரு அவங்கள?
வனாந்தரத்துக்கு கொண்டு போறாரு. அதுக்கு முன்னாடி செங்கல் முட கொண்டு போறாரு அவங்கள. ஏன்னா எகிப்தில் அவங்க அடிமையா இருந்ததால அவங்க அடிமைத்தனம் மாறணும், அவங்க எண்ணங்கள் மாறணும், அவன் வாயு மாறணும், அவங்க விசுவாசம் வரணும் அவனுக்குள்ள. எபிரேயர் தேவன் யார் என்று அவன் தெரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. ஏன்னா அவங்க இத்தனை பார்த்தது அவங்க யாரை பார்த்தாங்க? அவனை பார்வோட தான் பார்த்தாங்க. எபிரேயர் இருக்கிறாரு தெரியும், ஆனால் எப்படிப்பட்டவர் என்ன அவங்க பார்த்தது கிடையாது. அவர் கிரியை பார்க்கல, அவர் ஜனங்க கிரியை பார்க்கல. எல்லாம் புறப்பட்டு வராங்க. பின்னாடி பார்வோன்னு தரிசி கொண்டு வா. பார்வன் சேனை, குதிரை வீரர்கள் எல்லோரும் பயங்கரமா வராங்க. பின்தொடர்ந்து பிடிக்கணும், அவங்க விடக்கூடாதுன்னு, அவங்க எல்லாரும் கொள்ளடிக்கணும், அவங்க எல்லாரும் சாவடிச்சு போட்டுடணும். கதை சொல்றாரு, மோசே எதுக்கு நீ புலம்புற? நீ செங்கடலை பிளந்து விடு என்றாரு. ஆமென். அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா ஜனங்க முறுமுறுத்தாங்க. என்ன பண்ணாங்க? முறுமுறுத்தாங்க. எகிப்தில் அவங்க கர்த்தர் செய்த பலத்த காரியங்களை பார்த்தாங்க. பயங்கரமா அதிசயம் நடக்குது, அற்புதம் நடக்குது எகிப்தில். இவன் வீட்டுக்கு ஒண்ணுமே நடக்கல. அங்க இருள் வருது, இங்க இருள் வரல. அங்க தண்ணியெல்லாம் ரத்தமாகுது, இவனுக்கு தண்ணி நல்லா இருக்கு. அங்க பேனும் புழுதியும் தவறெல்லாம் வருது, இவனுக்கு எதுவுமே வரல இவங்க வீட்டுக்கு. அப்படி எல்லாத்தையும் பார்த்தாங்க. பார்த்து கூட அவங்களுக்குள்ள வந்து அவங்களுக்கு விசுவாசம் வரல. அவங்களுக்குள்ள யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யாத்திராகமம் 14:11. அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பேத குழிகள் இல்லை என்று வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்கள் எகிப்திலிருந்து புறப்பட 12 நாள் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? அவங்க என்ன சொல்லிட்டாங்க? அவங்க செங்கடலை முன்னாடி பார்க்குறாங்க, பின்னாடி பார்வோன் சேனை பார்க்குறாங்க. கர்த்தர் செய்த அற்புதத்தை மறந்துட்டாங்க. அவங்க உடனே வந்து என்ன பண்றாங்க? மோசேக்கு விரோதமா முறுமுறுக்கிறார்கள் அவர்கள். நான் எகிப்து செத்து போயிருப்போமே, இந்த வனாந்தரத்தை எங்க சாவடிக்கு கொண்டு வந்து எங்களை நீ. புரியுதுங்களா? நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது எங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகுவதை பார்க்கிறோம், எகிப்திற்கு வேலை செய்வது எங்களுக்கு நலமா இருக்குமே என்றார்கள். பாருங்க, நான் இங்க சாவது எகிப்தில நாங்கள் முன்னே அடிமையா இருந்திருப்போமே, அவளை வேலை செஞ்சு போயிருப்போமே, நாங்க உயிரோட உயிர் மிஞ்சி இருக்குமே எங்களுக்கு. வனத்தை நம்ம சாவணுமா? நாங்க அனத பணமா சாவணுமா? அப்ப என்ன பண்ணலாம்? முறுமுறுக்கிறாங்க திருப்பியும். முதல் டெஸ்ட் ஒரு முதல் சோதனை அங்க ஆண்டவர் கொடுக்கிறாரு. எதற்காக அவங்களுக்கு அந்த டெஸ்ட் வைக்கிறாரு, சோதனை கொடுத்தாருன்னா அவங்க என்ன உள்ள என்ன தெரியணும், உள்ள என்ன இருக்கு அவங்கள வெளியே தெரிய வருது. நீ எப்படிப்பட்ட கேரக்டர், உனக்குள்ள என்ன இருக்கு, ஏன்னா அவனையே அறிந்து கொள்ளணும்னு அவன் என்ன பண்ண ஒரு சோதனை கொடுக்கிறார். அப்போது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை பாருங்கள். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று. அல்லேலூயா. சொன்ன எல்லாருக்கும் ஒரு சமாதானம் ஆயிடுச்சு. சொன்ன எல்லாருக்குள்ளயும் மோசே சொல்லிட்டாரு, மோசே ஆண்டவர்கிட்ட போயிட்டு கேட்டுன்னு வந்துட்டாரு, ஜபம் கேட்டுன்னு வந்துட்டாரு, என்ன பண்ணணும்னு. அது எல்லாத்துக்கும் சமாதானம் வந்து பீஸ்ஃபுல்லா போயிடுச்சு எல்லாருக்குள்ளுமே. கர்த்தர் உலகத்தையும் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றால். அப்ப கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்து முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. இவன் கோலை ஓங்கி உன் கையை சமுதிரத்தின் மேல் நீட்டி சமுதிரத்தை பிளந்து விடு. அப்போது இஸ்ரவேல் புத்திரர் சமுதிரத்தின் நடுவாக வெட்டாந்தரையே நடந்து போவார்களாம். ஆமென். ஹல்லேலூயா. அதை சொல்ல மோசே கிட்ட, நீ அப்ப கும்பு வச்சு கடலை பிளந்து விடு என்றாரு. ஆமென். அவன் ஒன்றும் செய்யல, அவன் கஷ்டோட கையில கருவியா தான் இருக்கான். அவன் கஷ்டம் என்ன பண்ணலாம், நோசின் சுவாசத்தால் செங்கடலை பிளந்து விட்டாராம். ஹல்லேலூயா. நம்ம கஷ்டம் எவ்வளவு பெரிய பார்த்தீங்களா?
நோசு சுவாச காற்றால செங்கடல் பிளந்தார் அவர். அம்மே கீழ்காட்டு அனுப்பலாம், இரவு முழுவதும் கீழ்காட்டு அடிக்க செஞ்சாராம். தர போடல, வெட்டாந்தரை ட்ரை தண்ணி 2 சைடுனா இப்போ சௌரமா நிற்குது, அப்படி குவிகளா நிற்குது. இப்போ வந்துருச்சு 3D சவுண்டி கூட வந்துருச்சு. இப்போ என்னடி சவுண்டி நம்ம சின்ன வயசுல பார்த்துருப்போம்ல, 3D 2Dலாம் பார்த்துருப்போம் மேஜிக்லாம் படத்தில். கிட்ட வர மாதிரி இருக்கும், அப்படியே போகிற மாதிரி இருக்கும், கிளாஸ் போட்டு பார்ப்போம் கரண்ட் போட்டுட்டு. அதெல்லாம் டெக்னாலஜி அப்பயே வந்துடுச்சு. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே, பல யுகங்களுக்கு முன்னாடியே டெக்னாலஜி ஆண்டு செஞ்சுட்டாரு. அல்லேலூயா. ஆமாம், அதை பார்த்தா இதெல்லாம் எடுக்கிறாங்க, படம் எடுக்கிறாங்க. அப்பயே பாருங்க 2 சைடு குவியில தண்ணி நிற்கிது. அது மீன் எல்லாம் வந்து போயிருக்கோம், சொலா மீன் வந்து போயிருக்கோம், திமிங்கலம் ஒரு கிராஷ் ஆகிருக்கும். ஜனங்களை பார்த்துனே போயிருப்பாங்க பசங்கள்லாம் ஜாலியாக ஒரு டூர் மாதிரி போயிருப்பாங்க. அல்லேலூயா. கர்த்தர் பலத்த காலை நாங்கள் செய்கிறாரு. ஆமென். எதுக்காக சொல்றாருன்னா, யாத்திராகமம் 15:26 எடுங்க. ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஜனங்க செங்கடல் பிளந்த உடனே கரையை போட்டு அந்த சைடு போயிட்டாங்க, கரையை கடந்துட்டாங்க. எகிப்து ஜனங்களும் அவங்க பிடிக்க என்ன பண்ண தைரியமா உள்ள புகுந்துட்டாங்க. அவங்களும் கடல் அவங்களும் அவங்க சேனல்லாம் கடந்து வருது. அவன் என்ன பண்ணாரு, அவங்கள எல்லாமே வர வச்சு கடலுக்கு என்ன பண்ணாரு, ஜிப்பு போட்டாரு. அல்லேலூயா. ஆமா, ஒரு திரி அணைக்கிறது போல என்ன பண்ணாராம், பெருமையா வந்தான். அவனை பிடிச்சிடுவேன், அவனை கொலை பண்ணிடுவேன், அவன் எல்லாரும் கொள்ளையடிச்சிடுவேன்னு கர்வமா தலை கர்வமா வந்தான். அவன் என்ன பண்ண எல்லாரையும் மேலே ஏற வச்சு ஒரே கடலை மூடு சொல்றாரு, செங்கடலை மூடன்றாரு. அல்லேலூயா. கோலை உயர்த்தின உடனே எல்லாம் மூடி, எல்லாரும் காலி, ஒருத்தோட பிழைக்கிறாங்க. ஆமென். ஒருத்தோட பிழைக்கல, எல்லாருமே செத்துட்டாங்க. அப்போ இஸ்ரவேலர்கள் பார்க்குறாங்க, எல்லாரும் செத்து கிடக்கிறது இஸ்ரவேலர்கள் பார்க்குறாங்களாம். உடனே எல்லாரும் சந்தோஷம்தான், கர்த்தர் நல்லவர், அவர் பராக்கிரமம் உள்ளவர், எல்லாரும் பாட்டு பாடுறாங்க தம்புரத்தோட வீணையோடும். ஆமென். சந்தோஷம் எல்லாம் பாட்டு பாடுறாங்க. என்ன அதிசயம் பார்த்துட்டாங்களாங்க, வழியே இல்லை, வழியை திறந்துச்சாங்க. அப்போதான் வெளியே தப்பிச்சுட்டாங்க எல்லாரும் சந்தோஷம் வந்துடுச்சு. ஒரே ஆட்டம் பாட்டத்தை வாழ்ந்த இடத்துல கர்த்தரை மகிமைப்படுத்துறாங்க. மகிமை வெற்றி சேர்ந்தாரு, குதிரை கடலில் அமிழ்த்து போட்டாரு. எல்லாம் சரி. 2வது சோதனை வருது அவங்களுக்கு. தண்ணி பழந்துட்டு வந்தாங்க, ஆனால் அங்கே குடிக்க தண்ணி இல்லை அவங்களுக்கு. 3 நாள் பிரயாணமாக வராங்க அவங்க. பார்த்தீங்கன்னா 15:20 படிங்க. மோசே அல்லேலூயா. இதை எடுத்துங்க சிஸ்டர். 3 நாள் பிரயாணமா சூர் வனாந்திரத்துக்கு புறப்பட்டு போனார்கள். அங்க என்ன பண்ண, அவங்க தண்ணி 3 நாள் அவங்களுக்கு தண்ணியே இல்லையா. அங்க 6 லட்சம் புருஷர்கள் இருக்காங்க, ஸ்திரீகள் இருக்காங்க, பிள்ளைங்க, ஆடு மாடு ஒட்டம் கழுதை எல்லாமே இருக்காங்க. வனாந்திரம் எப்படி இருக்கும், துபாயெல்லாம் பார்த்தீங்கன்னா, துபாயெல்லாம் யூடியூப்ல போட்டு பார்த்தீங்கன்னா வனாந்திரம் ஒரு செடி கூட இருக்காது. அங்கே ட்ரை பிளேஸா, வெயில் கொளுத்தடிக்கும். அந்த மாதிரி இடத்துக்கு போறாங்க. 3 நாள் பிரயாணமா இருக்க முடியுமா தண்ணி இல்லைன்னா? வனாந்திரத்தில் சாப்பாடு ரெகுலராக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், தண்ணி இல்லாமல் நடக்க முடியுமா? முடியாது. எதுக்காக ஆண்டுறாங்க அந்த சோதனை கொடுத்தாருன்னா, நான் தான் அவனை போஷிக்கிறேன், நான் தான் அவனை பராமரிக்கிறேன்,
என் காய்ச்சலை நீ வாங்கி சாப்பிட்ற, நான் தான் எல்லாமே கொடுக்குறேன் என்று அவங்க புத்தி தெரியணும். அல்லேலூயா. ஏன்னா எங்கே போக போகிறாங்க? அவங்க பாலும் தேனும் ஒரு தேசத்துக்கு போக போகிறாங்க. போகிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிறோம் எப்படிப்பட்ட தேவன் என்று. ஏன்னா பாலும் தேனும் ஓடு பார்த்த உடனே இப்போ போய் பூமி கும்பிட்டாத, போயிட்டு பூமி தான் கொடுத்துதானே, கொடுக்கறது நான். அல்லேலூயா. என் காலத்தை நீங்கள் பார்க்கணும், என்னை நோக்கி நீ கூப்பிடணும், நான் அவனை போஷிக்கணும். அல்லேலூயா. இல்லை அப்பா விரும்புகிறாரு ஒரு நல்ல தகவல். எப்பவுமே ஒரு நல்ல தகப்பன் இந்த பிள்ளைங்க அவன் தங்கிட்ட கேட்பாங்க, அது செய்யணும் எதிர்பார்ப்பார் அவர். ஆமீன். அல்லேலூயா. அதுதான் பிள்ளைக்கு அப்பாக்கள் ஒரு உறவு அது. ஆமீன். அது வசனம் சொல்லுது, பொல்லாதவராக நீங்களே உன் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகள் கொடுக்க நினைக்கும் போது பரமபிதா எத்தனை நல்லவர் அவர். அப்போ அவங்க தெரியாதுல்ல இப்போ எத்தனை நல்லவர்னு, நல்லவர் காமிக்கணும்ல அவங்களுக்கு. அல்லேலூயா. அப்போ 3 நாள் பிரயாணமாக புறப்பட்டு போகிறாங்க தண்ணி இல்லாமல். நம்மளும் அதே மாதிரி தாங்க. ரசிக்கப்பட்ட புதுசில் நல்லா ஆராதிச்சிருப்போம், சந்தோஷம் சபைக்கு போவோம், நல்லா ஜெபம் பண்ணுவோம், நல்லா வேத வாசிப்போம். ரசிக்கப்பட்ட புதுசில் நாட்கள் போக 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 பிரச்சனைகள் வர 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 அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். வேதப்படி கம்மியாயிடும், ஜெபம் கம்மியாயிடும், ஆராதிக்கிறது கம்மியாயிடும், சபைக்கு போகிறது கம்மியாயிடும். காலம் போக கத்தரையே மறந்துற மாதிரி ஆகிடும். ஜென்ரேஷன் ஆக ஆக அங்கே பார்த்து எப்படிதான் ஆச்சாங்க, சந்தோஷம் பாடினாங்க, ஆட்டம் பாட்டம் தான். 3 நாள் பிரயாணம் போகிறாங்க, தண்ணீர் திரு முறுமுறுக்கிறாங்க. வந்து பாருங்க, அவர் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அது குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாறா என்று பெயரிட்ட போது அப்போ ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் என்ன பண்ணாங்களாம்? முறுமுறுத்து. ஆமா, இந்த முறுமுறுப்பு வந்தாவே நமக்குள்ள அவிவிசுவாசம் இருக்க அர்த்தம். கரெக்டுங்களா? எப்போ மனுஷனுக்கு முறுமுறுப்பு வருதோ அப்பயே அவங்க அவிவிசுவாச கிரியை ஆரம்பிச்சிருச்சு. அப்போ என்ன வருமா? பயம் வரும். 2வது பயம் வந்து அங்கே அவிவிசுவாசம் இருக்கு, முறுமுறுப்பு வந்து அங்கே அவிவிசுவாசம் இருக்கு. ஆண்டு முன்னோக்கி போகன்றாரு, நம்ம என்ன பண்றோம்? பின்னோக்கத்தை பார்க்குறோம். அப்பயே நல்லா இருந்தேன் நான், இயேசு ஏற்றுக்கொண்டு என்னத்தை பார்த்தேன் நான், ஒன்றும் பார்க்கலையே, அவன் கேள்வி கேட்டு போறானே, இந்த முன்னாடி முன்னோக்கி போக முடியல, பின்னையே போகிறோம், அப்படியே பேக் வாங்குறோம். இதெல்லாம் ஏன்? அவிசுவாச கிரியைகள் இதெல்லாம். ஓகே, மோசேக்கு விரோதமாக என்ன பண்ணாங்க? முறுமுறுக்கிறார்கள் அவர்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். அப்ப கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்தார். ஒரு பிரமாணத்தை கொடுக்கிறார், அவங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். அங்க கொடுத்து சோதிக்கிறார், டெஸ்ட் பண்றாரு. இந்த ஜனங்க எப்படி இருக்காங்க? ஆண்டவர் சோதனை கொடுக்கறது கிடையாது. அவர் யாரும் அன்பு கூறாரு, அவங்களுக்கு சில டைம் என்ன பண்றாரு? அவர் சிச்சிக்கிறாரு, சோதிக்கிறார். வேதம் சொல்கிறது பிசாசு தான் சோதிக்கிறான் நம்மளை, ஆண்டு சோதிக்க மாட்டாரு. ஆமா, ஒரு பொல்லாங்கான வருஷம் சோதிக்கிறது கிடையாது. அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். அவர் அல்லேலூயா. இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆமென். அப்பயே இங்க சோதனை கொடுத்தாருன்னா உனக்குள்ள எப்படி விசுவாச கிரியை செய்யணும், என்னை விசுவாசிக்கணும் அவர் எதிர்பார்க்கிறார். அவர் நீ என்னை விசுவாசிக்கணும். என்ன நீ எதுக்கு உங்களுக்கு விசுவாசம் வரமாட்டுது? நீ பிரச்சனையை வச்சு வச்சு பார்க்குற, பிரச்சனையை வச்சு வச்சு பார்க்குற, நீ கர்த்தர் வாக்குதத்தை பார்க்க மாட்டேற, பிராமிஸை பார்க்க மாட்டேற, நீ அவர் செய்த அற்புதத்தை நீ பார்க்குற, நீ ஏன் பார்க்குற? பிரச்சனையே பார்க்கறது அதுக்கு அவிசுவாசம் வருது உனக்குள்ள. புரியுதுங்களா? நீ அதை பார்க்காத, கர்த்தர் வார்த்தை உத்து உத்து பாரு. எவ்வளவு அற்புதம் செஞ்சிருக்கு அதை பாரு, 1000 கணக்கில் அற்புதம் செஞ்சிருக்கு அதை பாரு, நீ உத்து உத்து. அப்போ உனக்கு விசுவாசம் வரும். உனக்குள்ள நம்பிக்கையற்ற சூழல் இல்லாமல் உனக்கு இருந்தாலும் அது நம்பிக்கை கொடுக்க, வார்த்தையை படிக்க 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 உனக்குள்ள ஆவியை, உங்களை ஆவியை உயிர்ப்பிப்பார். அவர் ஒரு நம்பிக்கை கொடுப்பாரு. பயப்படாது, கர்த்தர் கூட இருக்கிறாரு, ஏன் சோர்ந்து போற, வழி நடத்துவார். அவரு உன்னை கைவிட மாட்டாரு. காக்கை குழுவை போஷிக்கிறாரு, உன் குடும்பத்தை போஷிப்பாரு, உன் தேவையை சந்திப்பாரு. அது யெகோவா ஈரே என்று சத்தியத்தை உனக்குள்ள போதிப்பார். அவர்
நீ அதை விட்டு நீ பிரச்சனையை விட்டு பார்த்தனா, உன் கறவை பார்த்தனா, உன் வியாதியை பார்த்தனா, உனக்குள்ள வந்து அவிவிசுவாசம் உனக்குள்ள கிரியேச்சால பிசாசு தான் கிரியேட் செய்வாங்க. போறோம் 26 நீ உன் தேவனால் கர்த்தரின் சத்தத்தை கவனமாக கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவர்களை நலமானதை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்களையும் யாவும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ண வியாதிகள் ஒன்றையும் நான் உனக்கு வரப்பண்ணேன் என்று நானே உன் தேவனாய பரிகாராகிய கர்த்தர் என்றார். அல்லேலூயா. முதல் பிராமிஸ் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார் அங்க. ஆமென். முதல் பிராமிஸ் கர்த்தர் அங்க ஜனங்களுக்கு கொடுக்கிறாங்க. கூட்டணும் முதல் பிராமிஸ் மாறாம மதுரை மாட்டு சொல்றாரு, என் நாமங்களையும் எனக்கு பிரியமான செஞ்சீங்கன்னா, நீ முறுமுறுக்காம கர்த்தரை நீங்க ஆராதிச்சீங்கன்னா, எனக்கு நீ பலியை செலுத்தினீங்கன்னா, நீ 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 பார்த்த எகிப்தில் எப்படி வியாதி வந்து நீ பார்த்த கொடுதான் நீ பார்த்த அதுல ஒண்ணு கூட மேல வராதுன்றாரு. அல்லேலூயா. அப்ப என்ன பண்ணணுமா? அவருக்கு செம்மையானது செய்யணும். அவருக்கு ஆமா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், செம்மையான கத்திரிக்க பிரியமான என்ன செய்யறது, நம்ம உடனே அப்படி போயிடக்கூடாது. சிறுப்படம் சமைக்கலாமா, உடைய மாற்றிக்கலாமா, முடிய ஷார்ட்டை கட் பண்ணிக்கலாமா, சிறுப்படம் போகலாமா, சாப்பிடாம உள்ளாம இருக்கலாமா? அது சொல்ல உன்னுடைய கிரியெல்லாம் வைக்காத முன்னாடி நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படி. ஆமென். என் சத்தத்தை கவனமாக செவிசாய். அப்போது எகிப்திற்கு வரப்பண்ண வியாதிகள் ஒன்று உன் பேரில் வரப்பண்ணேன் என்று. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கற்பனை என்னங்க? உன்னில் அன்பு கொள்வது பிறருக்கு அன்பு கொள்வாயாக, ஓய்வின பரிசுத்தமனை ஆசாரிப்பையாக, கர்த்தரை கனம் பண்ணுவீராக. ஹல்லேலூயா. இது தேவனுடைய கற்பனை. இதெல்லாம் அப்ப இதெல்லாம் கை கொண்டாதான் எகிப்திற்கு வந்த வியாதி எதுவும் ஒண்ணு சேதப்படுத்தாது. என்ன தச்சுக்கு போறேனே, நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் என் தாத்தாக தச்சுக்கு போறேனே, என் வியாதி வந்துருச்சேன்னா அது வசந்த மேலப்படி என் நாமங்களையும் என் நாயத்தினை கை கொண்டால் எனக்கு செம்மையானதை செய்தால் என் பார்வைக்கு அப்போது நான் எந்த வியாதியும் வராம நான் பாதுகாப்புன்றாரு. ஆமென். ஹல்லேலூயா. நீ கர்த்தரை கீழ்ப்படுந்தா அது உங்களுக்கு ஆசீர்வாதம் உனக்கு. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை கீழ்ப்படுது பாருங்களேன், எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தேடி உங்க வீட்டை தேடி வரும். ஹல்லேலூயா. கர்த்தர் கீழ்காட்டு அனுப்பி உங்க பங்கு நிரம்பி வரை செய்வார் அவர். ஆமென். ஹல்லேலூயா. பணம் தானா தேடி வரும். ஆமென். ஹல்லேலூயா. ஆர்டர்ஸ் தேடி வரும். ஐஸ்வர்யம், செல்வமும், கனமும், ஞானமும், மகிமையும் எல்லாமே தேடி வரும். ஹல்லேலூயா. அது சொல்ற எனக்கு நீ கீழ்ப்படி, வார்த்தை கீழ்ப்படி. ஹல்லேலூயா. ஓகே, நான் சொல்லிட்டாராங்க. அப்போ நான் தான் பரிகாரி சொல்லுங்க. கர்த்தரின் பரிகாரி, கர்த்தரின் பரிகாரி. ஆமென். பின்பு அவர் ஏலிமுக்கு வந்தார்கள். அங்க 12 நீரேற்றுகளும் அப்போது 70 பேரிச்சம் பழங்களும் இருந்தது. அங்க தண்ணீர் அழகே பாளையம் இறங்கினார்கள். அப்பா ஹல்லேலூயா. பேரிச்ச மரங்கள், சாரி பேரிச்ச மரங்கள். ஆமா, அச்சு காலி பண்ணிருப்பாங்க. ஆமா, ஊட்டி கொடைக்கானல் போல இருந்திருக்கும். எப்படி இருந்திருக்கும்? 3 நாளா தண்ணி இல்லைங்க. உடனே தண்ணியை பார்த்து எப்படி இருக்கும்? தண்ணி சாப்பாடு பார்த்தோம்னு எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அப்படியே எல்லாம் மரமே சாப்பிட்டு இருப்பாங்க வேரோட நினைக்கிறேன். ஆமா, நல்லா சாப்பிட்டு நல்ல ரெஸ்ட் எடுத்து ஊட்டி கொடைக்கானல் போயிருப்பான். ஜாலியா ரெஸ்ட் எடுத்து ஃப்ரீயா. கர்த்தர் அருமையா எடுத்துறாரு பாத்தீங்களா? ரொம்ப நல்லவர் அவரு. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பக்கம் கோபம் கொண்டால் ஒரு பக்கம் என்ன உடனே இறக்கத்தை காமிக்கிறார் அவர். பழைய ஏற்பாடுலேயே அப்படி கிருபைனா நீ புதிய ஏற்பாடு நம்ம இருக்கும். அடைக்கலமா நம்பி ஓடி வந்து உங்களுக்கு எனக்கும் மேலான உடன்படிக்கை இருக்கு, மேலான வாக்குகள் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று உன்னை சேதப்படுத்தாது என்று, எந்த தீங்கும் அணுகாது என்று. தரித்திரம் ஆள முடியாது, வியாதிகளை மேற்கொள்ள முடியாது, துன்பமோ நாசமோ சாத்தாவுடைய கிரிகளோ ஒன்றும் செய்ய முடியாது. உனக்குள்ள கர்த்தர் இருக்கிறாரு, உனக்குள்ள இயேசு இருக்கிறாரு. வீட்டில் அவர் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு. அவர் நிலைக்காக வீட்டு நிலைக்காக இயேசு ரத்தம் பூசப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அழைத்தவர் ரொம்ப நல்லவர். ஆமென். அதோட நிக்கல,
எல்லாம் முடிஞ்சிருச்சா? ஆனா சொல்ல திரும்ப புறப்படு. வேக முன்னாடி போச்சா? கிளம்பு. இன்னும் வேக நிற்கணும் நீ. ஆமென். 16 போவோம். யாத்திரைக்கு அமரவன் பொறுமையா போவோம். 16 இஸ்ரவேல் புத்திரராகிய சபையோர் எல்லோரும் ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள். அந்த வனாந்தரத்தில் இஸ்ரவேல் புத்திரராக சபையார் எல்லோரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக சந்தோஷப்பட்டார்கள். போட்டுக்குதா? முறுமுறுத்தார்கள். திருப்பியும் நல்லா சாப்பிட்டான், நல்லா ரெஸ்ட் எடுத்தான், நல்லா தண்ணி குடித்தாங்க. கண்மூலையை போல தண்ணியில் கொடுத்த எல்லாம் சாப்பிட்டாங்க. திருப்பி என்ன பண்ணாங்க? திருப்பியும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுக்கிறார்கள். அவ எப்படி தெரிஞ்சுக்கிற நம்ம வாழ்க்கையில் நமக்குள்ள முறுமுறுப்பு உள்ள வருதா? உடனே உடனே உஷாரு. ஆஹா, பிசாசு உள்ள வரான், பிசாசு உள்ள வருது. உடனே உஷாரு. நீங்கள் எடை கொடுத்தீங்கன்னா பேசியே காலி பண்ணிட்டுருவோம். கத்துக்கு விரோதமாக பாவம் செய்ய வைப்போம், கத்துக்கு விரோதமாக முறுமுறுக்க வைப்போம். என்ன பிரச்சனை அவங்களுக்கு? படிங்க. நான் இறைச்சி பாத்திரங்களே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு எகிப்து தேசத்திலே கத்தன் கையால் செத்து போனோமானால் எப்படி சொல்லி பேசுறான் பாருங்க. அந்த காலியான பாத்திரத்தை வச்சுக்கிட்டு பார்க்குறானா, இந்த எகிப்தில் நாங்கள் கறியை சாப்பிட்டு இருந்தோம், இப்போ எங்களுக்கு இல்லையே, கத்தரையே சாவச்சி போட்டுருங்கன்னு சொல்கிறான். அவன் எவ்வளோ துணிச்சிருப்பாருங்க, எவ்வளோ துணிகரமான பாவம் பேச்சு பாருங்க அவனுக்குள்ள. அதே போல் கத்தன் கையால் செத்து போனோமானால் பரவாயில்லன்றான். இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்தில் அழைத்து வந்தீர்களோ என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். அப்ப கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன், ஜனங்களுக்கு போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும், அதனால் அவர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று நான் அவர்களை சோதிப்பேன் என்றார். திருப்பியாங்க ஆனா சொல்றாரு, நான் வானத்திலிருந்து மன்னா கொடுப்பேன், அது சாப்பிட்டா அவங்க அண்டண்டைக்கு காண என்ன பண்ணாரு, நீங்க சாப்பாடு செத்து என்றாரு. ஆமா, அண்டண்டைக்கான அப்போ அண்டங்களுக்கு தாரும் ஜெபம் பண்ற புதிய ஏற்பாடு. நம்ம கத்த தூதர் சாப்பாடு மன்னாவை கொடுக்குறாரு அவங்களுக்கு, எல்லாம் சாப்பிட்ற எடுத்து வைக்கிறான். ஆனால் சொல்ல இன்னைக்கு பொழுது எடுத்து வைக்கல, நாளைக்கு எடுத்து வச்சா கெட்டு போயிடான்றான். கொஞ்சம் கட்டளையிட்டான், ஜனங்களே இன்னைக்கு இன்னும் எடுத்துக்கோங்க, வயிறார சாப்பிடுங்க, நாளைக்கு எடுத்து வைக்காத, நாளைக்கு கத்தர் கொடுப்பாருன்னு. ஆனா அவன் சொல்றாரு, 7ஆம் நாள் ஓய்வு நாளா இருக்கபடியால் அன்னைக்கு பொறுக்க அப்போ நீ சேர்த்து வைக்க கூடாது, அப்பத்தை நீ சேர்த்து வைக்க கூடாது. நீ ஏன்னா 7ஆம் நாள் பரிசுத்தமான நாள், 6ஆம் நாளே போய் 7ஆம் நாளைக்கு என்ன தேவையா ரெண்டு சேர்த்து வைக்கோ, அது கிட்டு போகாது என்றாரு. இருக்கீங்களா? 6 நாள் கிரியை செஞ்சேன், 7ஆவது நாள் என்னுடைய நாள், அது சாபத் டே, அவர் தான் ஓய்வு நாள், பரிசுத்த தேவன் தான் ஓய்வு நாளா இருக்காரு. அப்போ அவர்கிட்ட வந்துடணும். இன்னைக்கு நான் போனாதான் பொழப்பு நினைக்காத, அவர் நடத்துவார் உன்னை. அல்லேலூயா. 6ஆம் நாளே 7ஆம் நாள் தேவைக்கு உங்க சம்பளத்தை அவர் கொடுப்பார் உனக்கு. ஆமென். உன் தேவைகளெல்லாம் முன்னாடி சந்திப்பார் அவர். அவர் யெகோவா ஈரே, உன் தேவை எலும்பு புண்ணியம் தேவைகள் சந்திக்கிறவர் அவர். ஆமென். நம்ம என்ன சொல்றாங்களோ அதை ஆப்போசிட்டா பண்ணுவாங்க, அப்படிதான் அவங்களும் பண்ணிக்கிறான் பாருங்க. 6ஆம் நாளிலே அவர்கள் நாள்தோறும் சேர்க்கிறதை பார்க்கிலும் இரட்டைத்தனையா சேர்த்து அது ஆயுதம் பண்ணி வைக்க கடவார்கள் என்றார். அப்போது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரையும் நோக்கி, கர்த்தர் உங்கள் எகிப்தில் தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவர் என்பதை சாயங்காலத்தில் அறிவீர்கள், விடியற் காலத்தில் கர்த்தருடைய மகிமையும் காண்பீர்கள். கர்த்தருக்கு விரோதமான உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார், நீங்கள் எங்களுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறதற்கு நாங்கள் ஏமாற்றம் என்கிறார்கள். சொல்றான், நீ கர்த்தருக்கு விரோதமாக நீ முறுமுறுக்கிறப்பா, அது கர்த்தர் காதுல கேட்டது. நீ எனக்கும் ஆரோனுக்கு முறுமுறுக்க எனக்கு பிரச்சனை கிடையாது, நீ அவருக்கு விரோதம் முறுமுறுக்கிறியே, நாங்கள் ஏமாத்துறோம், நீங்க ஏமாத்துறோன்றார்.
நீ ஜெபமே நிறைய பேர் அப்படி இருக்கு. நீ ஜெபமே முறுமுறுக்கு ஜெபமெல்லாம் பண்றாங்க நீ சபையில. ஆண்டவரே நான் ரசிக்கப்பட்டு 10 வருஷம் ஆச்சு ஏசப்பா, ஒண்ணுமே இல்லை, ஓட்டாண்டியா இருக்கானே. நேற்று ரசிக்கப்பட்டவங்களாம் நல்லா இருக்கானே, அவனுக்கெல்லாம் செய்றீங்களேப்பா, எனக்கு உங்களுக்கு கருணை இல்லையா, இறக்கம் இல்லையா, என்னை மறந்துட்டீங்களா, என்னை கை விட்டுட்டீங்களா, நீ பச்சை பார்த்து பார்க்குறீங்களேப்பா, நீங்க ஓடு அழுது புரண்டு கூக்கடிட்டு இறங்கி வர மாட்டீங்களா, நீ உரக்கல்ல பார்க்க மாட்டீங்களாப்பா. இப்போ எல்லாம் ஜெபம் செஞ்சு என்ன பண்ணுறாங்க, முறுமுறுக்குறாங்க. கஷ்டத்துக்கு பிரியுமா அது அடையாளம் என்ன பண்ணுவாங்க, எரிச்சல் விட்டுது. அது நான் என்ன செஞ்சே தெரியலையே உனக்கு, முட்டாள் மாதிரி ஜெபம் பண்ணுறிய. வேதத்தை கேட்க வேதத்தை படிக்காது எப்படி இருக்கான், அருவருப்பா இருக்கு. எழுதி கையில் குத்துருக்க, இதை படிச்சு கற்றுக்கோ, எப்படி பண்ண தெரிஞ்சுக்கோ, அப்புறம் ஜெபம் பண்ணு. அது கற்று பிரியமான ஜெபமா இருக்கும் அது. அல்லேலூயா. ஒவ்வொரு கூக்குரல் இட்டு கூப்பாடு வச்சு முறையிடாது என்கிட்ட வந்து. நீ வருக காலத்து ஜனங்க என்கிட்ட இருக்காத. நீ இருபத்தி 23 படிங்க, அதுல 16, 23. ஆமென், ஹல்லேலூயா. மோசே கட்டளையிட்டாரு, அப்போ நாங்கள் ஓய்வு நாள் நாளைக்கு நீங்கள் சனிக்கிழமை என்ன பண்ணுறீங்க, நீங்கள் என்னென்ன வேணுமோ இன்றைக்கே நீங்கள் சமைச்சு வச்சுக்கோங்க, ஆக்கிறது ஆக்கிக்கோங்க, ஃப்ரை பண்ணிக்கோங்க. நாளைக்கு எதுவும் பண்ணக்கூடாதுன்றாங்க, நாளைக்கு போன எதுவும் கிடைக்காது உங்களுக்கு அன்றாரு. ஆனால் என்ன பண்ண போய் பண்ணா போய் என்ன பண்ண அப்போ தேடுறோம், போயிட்டு கிடைக்காது சொல்லிட்டாரு. போய் பார்க்கறது கிடைக்குமா, போனால் எதாவது கிடைக்குமா, வயிறு கழுவ முடியுமா, போய் பார்க்குறான். போயிட்டு பாருங்க, அதில் 24 படிங்க சிஸ்டர். ஆமா, பூச்சி பிடிக்கும். ஆமா, அது அன்னைக்கு ஓய்வு நாள் நீ போன அப்போ கிடைக்காது உங்களுக்கு, மண்ணா கிடைக்காது, வனாங்கிறது கிடைக்காது. அன்னைக்கு ஸ்டாப் பண்ணிக்கி. நம்ம என்ன பண்ணாங்க, நாளைக்கு ஆண்டு கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோ, நாளைக்கு ஆண்டு நான் லீவ் போட்டுருவாரோ தெரியலையே, நாளைக்கு மறந்துடுவாரோ தெரியலையே, நம்மளை வெக்கேஷன் போயிடுவாரோ, காற்று உள்ள போது தூதி கொள்ளுவோம் சொல்லிட்டு என்ன பண்ணலாம், சேர்த்து வச்சுக்கலாம். அது என்ன ஆயிடுச்சாது, புழு பூச்சிடுச்சாது. 20 படிங்க 16, 20. 16, 20. ஆமா, கஷ்டம் சொன்னா அது செய்யணும். நீ சேர்த்து வைக்கணும், சேர்த்து வைக்காதனா வைக்கக்கூடாது. ஏன்னா அவர் சர்வே, அவர் தெரியாத உங்களை போஷிக்கிற அவரு உன்னை மறந்து வரான்னா உன்னை காக்கா குருவியை போஷிக்கிறாரு. கடலில் அவ்வளோ மீனுங்க இருக்கு, திமிகள் இருக்கு, எவ்வளோ எல்லாத்தையும் ஆகாரம் கொடுக்குறாரு. அதுக்கு டைமுக்கு உணவு கொடுக்குறாரு. அதுக்கு உன்னை எப்படி மறப்பாரு அவரு? உனக்கு உயிரே கொடுத்தாரு, உனக்கு ரத்தம் செஞ்சிருக்கிறாரு, சொந்த குமாரனே கொடுத்தாரு. உன் வயிற்றுக்கு மேலே சாப்பாடு போட மாட்டாரா? உன் குடும்பத்தை நடத்த மாட்டாரா? உன் பிள்ளைகளை போஷிக்க மாட்டாரா? 1000 தலைமுறைக்கு இறக்கம் செய்வான்றார். அல்லேலூயா. எப்போது நியாயங்களை கை கொண்டால், கர்த்தருக்கு செம்மையானவர்கள் செய்தால், 1000 தலைமுறைக்கு நான் இறக்கம் செய்வேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக செய்வேன், உன்னை பாதுகாப்பேன், உன்னை நான் போஷிப்பேன், உன்னை பராமரிப்பேன். ஆமென். அப்ப அவன் என்ன பண்ணா, சேர்த்து வச்சுக்கினா. நாளைக்கு ஓய்வு, சண்டே நாளைக்கு போய் வயிற்று கழுவுறது, சாப்பாடு எல்லாம் போச்சுன்னா சேர்த்து வச்சுக்கினா. என்ன பண்ணிச்சான், புழு பூச்சி போச்சாங்க, நாற்று வச்சிருச்சு. ஆனால் இன்னொருத்த பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்லு செஞ்ச பிறகு அது என்ன பண்ணுவான், கெட்டு போகல. அது அத்தை வச்சு சாப்பிட்டாங்க அதை. ஆமென்.
பணம் சேர்த்து வைக்கக்கூடாதுங்க. நாங்கள் நிறைய எங்கள் வர காசு நாங்கள் என்ன பண்ணுவோம், எடுத்து வைப்போம். நாங்கள் தசமம் பாகட்டும், காணிக்கை ஆகட்டும், எல்லாமே எடுத்து வைப்போம். நாங்கள் கற்று சொன்னார், எடுத்து வச்சோம். நாங்கள் கற்று சொன்னார், மேலே ஷெட்டு போட சொல்லி போட்டோம். அல்லேலூயா. ஆண்டு சேர்த்து வைக்க சொல்லுவார். எதுக்காக? அவர் காரியம் சொல்லுவார், இதை செய்யணுவார், அந்த பணத்தை செய்யணுவார். அப்போ அது ஆசீர்வாதம். அது அல்லேலூயா. நான் பாடு என்னாகும், அது என்ன ஆகுதாங்க, நேச்சங்க பூச்சி பூச்சிடுச்சு, நாத்தம் அடிக்குது. அப்ப கர்த்தர் சொல்லி செஞ்சால் அது ஆசீர்வாதம். அது அல்லேலூயா. என் மாமசும மனசு விரும்பின செய்யும் போது என்ன வருதாங்க, நாத்தம் அடிக்குதாங்க. என் கிரியை காமிக்கிறாரு. ஆண்டு சொல்ல, நீ என்ன நோக்கி பார்க்கணும், என் கருத்தை பார்க்கணும், நீ என்ன சார்ந்து கொள்ளணும், என்கிட்ட கேட்கணும். ஆமென். உன் பிரச்சனையா என்கிட்ட வா, கதவை போட்டு என்கிட்ட சொல்லும் பிரச்சனைய. அல்லேலூயா. அன்றைய பறவைக்கு சொல்லு, என்னை நோக்கி நீ கூப்பிடு, நான் அவனை நடத்துவேன். உன் குறைவை நான் நிறைவாக்குவேன், நான் அவனை போஷிப்பேன். நான் எப்போ பார்க்கறதுல ஒன்னே ஒண்ணுதாங்க, அவரு என்னை நோக்கி பார்க்கணும், என்கிட்ட கேட்கணும், என் கசனை சாப்பிடணும். உன்னை நீ சார்ந்துடக்கூடாது, உன் திறமையோ உன் படைத்தையோ நீ சார்ந்துடக்கூடாது. எல்லாத்தையும் நான் கொடுப்பேன் உங்களுக்கு. நான் அதுதான் சோதனை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சோதிக்கப்பட்டார்கள். இதுக்கு விசுவாசிக்கிறவங்க. விசுவாசம் இல்லாமல் இருப்பது, தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். நீ உன் திறமையை விசுவாசிக்கலாம், உன் பலனை நீ நம்பலாம், நீ பணத்தை நம்பலாம். இல்ல சொல்ல, அதெல்லாம் நீ நம்பாத. நீ என்ன நோக்கி பார்க்கணும். நான் தான் அவனை அழைச்சிருக்கேன், நான் தான் அவனை உருவாக்கினேன். உன்னை பேர் அழைச்சது நானு. அதுக்காக தான் ஆண்டு அவன் 10 பேர் சோதிச்சார் அவங்கள. நம்மளுக்கு நிறைய சோதனைகள் வருது, ஆண்டு அனுமதிக்கிறாரு. நீ பிரச்சனை நம்ம விடுறார், போ. எதுக்காக? நீ என்னை நோக்கி கூப்பிடணும், என்ன நீ பார்க்கணும். நீ அப்பயே மனம் திரும்பியா? நீ ஆண்டு என்னால் முடியல ஆண்டவரே, நம்ம சொல்ல நிறையா வாட்டி, ஆண்டு என்னால் முடியல, நீங்க வேணும் பாரு, கூப்பிடுற பத்தியா? அப்போ அந்த பலத்தை கருத்து காமிப்பார் அவர். அல்லேலூயா. செங்கடலை பிளப்பால் வாழ்க்கையில இருந்து செங்கடலை வழியே இல்லைனாலும் சரி, உனக்காக வழியை உண்டு பண்ணுவார் அவர். அல்லேலூயா. 7ஆம் நாளில் ஜனங்கள் சிலர் அதை கேட்டு சேர்க்க புறப்பட்டார்கள், அவர்கள் அதை காணவில்லை. ஆமென். அப்ப 7ஆம் நாள் எங்க இருக்கணும்? சபைக்கு வரணுங்க பிரதர் சிஸ்டர். ஆமா, வேலைக்கு போயிடாதீங்க. போனா இன்னைக்கு போனா சம்பாதிச்சு நினைக்காதீங்க, அது ஆசீர்வாதம் கிடையாது. அது கர்த்தரின் ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும். அதில் வேலையை போட்ட மாட்டாரு. நீ அவன் அசைப்பட்டு நீ இப்போ சம்பாதிக்க போட்டு பேக்கெட்டில் போட்டுன்னா தேடிந்தா இருக்கணும் எங்கே இருக்குன்னு. அது ஆசீர்வாதம் இல்லை. அது ஆண்டவர் நடத்துவார் உங்களை. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுக்கிற நேரத்தை கொடுத்து எங்கே வேணா போங்க, அவனை கேட்க மாட்டாரு. 2 மணி நேரம் ஆண்டவர் கொடுத்து பாருங்க, உங்க வாழ்க்கையை மாறும். நான் சொல்ல சத்தியத்தை சொல்லிட்டு இருக்கேன். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைப்படாது சொன்னவர் உண்மையுள்ளவர் அவர். ஆமென். கர்த்தரை தேடுங்கள், அப்போது நீங்கள் பிழைப்பீர்கள். வேலையை தேடுங்க, பிழைப்பீர்கள் சொல்லல உங்களை. கர்த்தரை தேடுங்க, அப்போது நீங்கள் பிழைப்பீர்கள். நீங்கள் உங்களுடைய மாபச தொட்டி எண்ணியும் நிரம்பி வழியும், உன் நாளைய திராட்சை புரண்டோடும், உன் கலைஞங்க புரணமா நிரம்பி வழியும். நீ சாப்பிடுவ, திருப்தியாவ, நிச்சயம் நீ அனைவருக்க கொடுக்கப்படி கர்த்தரின் கலங்களை பலப்படுத்துவாராக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் கர்த்தர் மோசேயை நோக்கி, என் கட்டளைகளையும் என் பிரமாணங்களையும் கை கொள்ள எந்த மட்டும் மனதில்லாதிருப்பார்கள் இவர்கள் என்றார். உள்ள எத்தனை நாள் இப்படி இருக்க போறாங்க? அவங்க இறுதி எப்படி இருக்கான்? பொல்லாங்க இருக்கா இருதயம். இறுதி இன்னும் மனம் திரும்ப மாட்டாங்களே. இவ்வளவு நன்மைகள் பார்த்தவங்களுக்குள்ள ஒரு அன்பு இல்லையே. 35 இஸ்ரவேல் புத்திர குடியிருப்பானது தேசத்துக்கு வருமட்டும் 40 வருஷம் அளவு மன்னாவை புசித்தார்கள். அவர்கள் கானான் தேசத்தின் எல்லையை சேரும் வரைக்கும் மன்னாவை புசித்தார்களாம். அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் ஒரு குறைவை என்று அவங்கள 3 வேளையும்
ஜம்முன்னு போஷித்தார் அவங்கள. ஆமாம், வாழ்வதற்கு எந்த சூழ்நிலையும் இல்லை அங்கே. வாழ்வதற்கு எந்த சூழ்நிலையும் இல்லை அங்கே. வனாந்தரத்தில் தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, வாழ்கிறதுக்கு கூடாரம் கூட கிடையாது அங்கே. அவன் கையில் என்ன வச்சுருக்கான்? தண்ணிட்டனா வெள்ளையும் பொண்ணும் வச்சுருக்கானா. எதுக்கு ஆண்டு பதிச்சார? நீ சாப்பிட முடியுமா? இந்த நகை நீ சாப்பிட முடியுமா? இந்த வெளியே நீ சாப்பிட முடியுமா? உன் பசிக்குதுல. வேற கடையில் எதாவது இருக்கா? சூப்பர் மார்க்கெட் எதாவது இருக்கா? இங்கே சூப்பர் மார்க்கெட் எதாவது இருக்கா? ஷாப்பிங் இருக்கு? ஒன்றுமே இல்லை அங்கே. இப்போ யாரும் பார்க்கணும், நீ அதுதான் விரும்புகிறாரு. என்ன நோக்கி நீ பாரு என்னாரு. அல்லேலூயா. அவர் பார்க்கும்போது என்ன பண்ணாரு? வானத்து மன்னாவை அனுப்பினார் அவர். ஆமென். அல்லேலூயா. அவர் கர்த்தருக்கு நமக்கு பிரியமா செய்ய விரும்புகிறாரு. நம்ம என்ன பண்ண? அவருக்கு கீழ்ப்படிய வேண்டியதாக இருக்கிறது. விட்டு கொடுக்கணும் அவருக்கு. நம்ம வடங்கா கழுத்துல இருக்கக்கூடாது. நம்ம ஸ்ட்ரிப்பாக இருக்கக்கூடாது. அப்படியே கர்த்தரை விட்டு கொடுக்கும்போது அவர் கிரியை செய்ய வராங்க. இல்லாம எப்படிதான் செய்வான்னா போயிட்டு வாங்குவாரு. புரியுதுங்களா? நம்ம பிள்ளைங்க கூட நம்ம விரும்பணும், நம்ம கொடுக்குறோன்னா நான் சொல்றேன், நான் சொன்னது கேட்டால் வாங்கி தர கொடுங்க. நான் இல்லை டேடி என்ன பண்ண கொடுங்க, நான் வாங்கி தர மாட்டேன். வீட்டு அமங்கலம் பண்ணக்கூடாது, எது உடைக்கக்கூடாது, ஒழுங்காக படிக்கணும், இதெல்லாம் செஞ்சால் நல்ல மார்க் எடுத்தா வாங்கி தர சொல்கிறோம்னா நம்ம அப்போ கீழ்ப்பட விரும்புகிறாங்க. நம்ம கீழ்ப்படிதான் செய்கிறோன்றோம். அப்போ நம்மளே செய்யும்போது நான் உண்டாக்க நான் அவனுக்கு விரும்ப மாட்டாரா? நீ கீழ்ப்படிக்கணும்னு. பொம்மை மாதிரி அடிக்கினே இருந்தா, சுற்றினே இருந்தா எப்படி? அவரணும், அவன் சமூகத்தில் உட்காரணும், ஜெபிக்கணும், அவர் ஆராதிக்கணும், அவரை துதியை செலுத்தணும் அவருக்கு, நீ பலியை செலுத்தணும் அவருக்கு நீ. ஆமென். ஹல்லேலூயா. காணிக்கை செலுத்தணும், தசமபாகம் செலுத்தணும் அவருக்கு நீ. ஆமென். கொடுப்பது ஆசீர்வாதங்க. அது கர்த்தருங்க பணத்தை வைத்து கொண்டு அவரு வனாந்தர ஜனங்களுக்கு சாப்பாடு போடுறது கிடையாது, தூதர்களுக்கு அவர் சாப்பாடு போட கிடையாது. அவர் பெரிய காரணம். அவர் எதுக்கு அதை செய்ய சொல்றாரு? அவரு சொல்லுங்க. என் சாமர்த்தியம், நான் சம்பாதிச்சேன், என் பலன் சொல்லக்கூடாதுன்னு பழைய படம் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் கொடுத்தது நான், உனக்கு திறமையை கொடுத்தது நான், நல்ல மனநிலை கொடுத்தது நான், சுகத்தை கொடுத்தது நான், நல்ல கை கால் கொடுத்தது நான், வேலை பலன் கொடுத்தது நான், எல்லாம் நான் கொடுத்தேன். அப்ப பணத்தை நீ என்ன பண்ற? நீ கடவுளாக்க கூடாது. இதை கொடுத்தது நான் தான் கடவுள், பணமும் கடவுள் கிடையாது. அல்லேலூயா. அப்படி அதுக்கோசரம் சபையில காணிக்கை தசமபாகத்தையும் ஆராதிச்சு கொடுக்கிறோம். பணமே நீ என் ஆதாரம் அல்ல, பணமே நான் உன்னால வாழல, என் கர்த்தரால வாழ்றேன். கர்த்தரின் ஆதாரமானவர் என்று என்ன பண்றோம்? ஒரு விவசாயி விதைக்கும் போது கஷ்டமா தான் இருக்கு, கண்ணீரோட விதைக்கிறான். அவன் கம்பீரத்தோடு அறுவடை செய்யற வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கொடுப்பது கஷ்டம் தாங்க, கொடுப்பது கஷ்டமா தான் இருக்கும், நாட் ஈஸி. எனக்கு அப்படிதான் இருந்தது. நான் சபைக்கு போகும்போது கஷ்டமாக தான் இருக்கும். என் சம்பளம் கம்மி எனக்கு. அப்போ நான் சென்னையில் இருக்கும்போது நம்மளுடைய எதிர்பார்க்க நினைக்காதீங்க, சத்தியத்தை சொல்லுங்கிறேன் உங்கள் பிரயோஜனத்துக்காக. சம்பளம் கம்மி, என் அப்பா அம்மா கொடுக்கணும், அவன் தனியாக இருக்காங்க, நான் வீட்டு வாடகை கட்டணும், அவள் ஷேரன் மட்டும்தான், என் வீட்டு தேவையெல்லாம் இருக்குது, சம்பளம் ரொம்ப கம்மி. ஆனால் அதுலேயே நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு யாரும் சொல்லித்தரல. எனக்கு உண்மையாங்க கர்த்தர் பார்க்குறாருங்க, நான் யாரும் சொல்லித்தரல. நீ சபையை போய் காணிக்க கொடு, தசமபாகம் யாரும் சொல்லல. எனக்கு என் ஃபாஸ்டர் மெசேஜ் சொன்னார், கொடுத்தா என்னென்ன ஆசீர்வாதம் வரும் சொன்னார். லைட் எனக்கு எரிஞ்சுது மைண்டில் எனக்கு. அப்போ கொடுக்க ஆரம்பித்தேன். எவ்வளோ தேவைதான் சரி, சம்பளம் வந்த உடனே முதலாவது கர்த்தர் கண்டு 10% எத்தி வச்சுடுவேன். 10 மடங்கு எத்தி வச்சுடுவேன். இல்லை கர்த்தர் எந்த கிடையாது, அது யாருது? கர்த்தருடையது. ஜனங்க என்ன பண்றாங்க? கடவுளாக பார்க்குறான், வந்த உடனே முத்தம் கொடுக்குறான், கண்ணில் ஒத்திக்கிறான், லட்சுமியான்றான், பத்திரமா வச்சு வச்சுக்கிறான். பணம் பேசுது, இல்லை உள்ளவே நீ நான் இல்லாமல் வாழ முடியுமா? உனக்கு தேவை இருக்குது, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், வீட்டுக்கு தேவைங்க இருக்குது, கடைக்காரனுக்கு காசு கொடுக்கணும், மளிகை சாமான் காசு கொடுக்கணும், பால்காரனுக்கு கொடுக்கணும், எடுத்து உள்ளவை பணம் நம்மகிட்ட பேசுது. அப்போ என்ன பண்ணு? நீ அங்கே அதை நீ கடவுளாக்கிட்டல. நீ கர்த்தர் வார்த்தைக்கு, நீ கர்த்தர் பிரமாணத்தை நீ தள்ளிட்டு பிதா சொன்ன முன்னாடி வச்சுனா பண்ணி அதை நீ ஆராதிக்கிற, அப்படி பணத்தை நீ ஆராதிக்கிற, நீ அதை கடவுளாக்கிட்ட. அப்போ முன்னாடி அதுக்காக ஜனங்க என்ன பண்ண? ஆண்டவர் உங்களுக்கு நகை இருக்கா? வெளியே தண்ணி தானே வச்சிருக்கியா? நீ வா,
நான் தான் அவனை போஷிக்கிறேன் காமிக்கிறேன். வனாந்து கொண்டு போயிட்டாங்க. தண்ணியும் கிடையாது, சாப்பாடும் கிடையாது. என்னை நோக்கி கூப்பிடு, என் கருத்தை நீ பாருன்னாரு. கூப்பிட்டு அவர்கள் திருப்தி அடைந்தார்கள், புசித்தார்கள், மூக்கு நிறைய சாப்பிட்டு வாயில மூக்கில வரும்படி செஞ்சார் அவன். அல்லேலூயா. ஆமாம், அதுதான் தேவன். கொடுங்கள் அப்போது உங்களுக்கு எப்படி அமுக்கி குலுக்கி சரிந்து மடியில என்ன பண்ணுவாங்களா, கொட்டுவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இது பிரமாணங்க. இதெல்லாம் சொன்னா சொல்ல மண்ணாக்குது. நான் எத்தனை பேர் பார்த்துக்கிறோம் நாங்கள். ஐ டோன்ட் கேர். ஆபிரகாம் தேவனுக்கு பலியிட்டான். போயிட்டு என்ன பலியிட்டான்? அவங்ககிட்ட ஆடு இருக்கு, மாடு இருக்கு, ஒட்டகம் இருக்கு, கழுதை இருக்கு. என்ன பலியிட்டான்? குழந்தை. ஓகே, என்ன பலியிட்டான் அவன்? என்ன பலியிடுவாங்க பழைய ஏற்பாட்டில்? ஆட்டுக்குட்டி பலியிடுவாங்க. கழுதை பலியிடுவாங்களா? பலியிட மாட்டாங்க. ஆட்டுக்குட்டி பலியிடுவாங்க. அப்போ உகந்ததை எப்பவுமே கற்றுக்கு நம்ம கொடுக்கணும். சிறந்த கற்றுக்கு கொடுக்கணும். நம்ம நேரத்துக்கு கற்றுக்கு கொடுக்கணும். நம்ம பலனை கற்றுக்கு கொடுக்கணும். ஆமென். நான் வேலைக்கு போகிறவங்க எல்லாம் தெரியும், ஊழியம் செய்கிறவங்களுக்கு தெரியும். ஹாஸ்பிட்டல் ஊழியம் செய்கிறேன் நான். இந்த ஜெக்மூர் ஹாஸ்பிட்டல் போனேன். அங்கே போனால் இல்லை அலோடு இல்லை, சிஸ்டமேட்டில் மாறிடுச்சு, இப்போ செக்யூரிட்டி இருக்காங்க, யாரும் அலோடு இல்லைன்னாங்க. வந்தெல்லாம் பார்த்தேன். இந்த பக்கத்து வீட்டுக்கு போனேன், உள்ளேயே அங்கே போனேன். கத்த வழியை திறந்தாராங்க. டாக்டர் இருக்காங்க, பெரிய பெரிய டாக்டருங்க இருக்காங்க, நர்ஸுங்க இருக்காங்க. யாரும் எனக்கு ஒரு வார்த்தை சொல்லலை. அல்லேலூயா. கத்த அருமையாக 33% ஜெபிக்க வச்சாராங்க. கத்த பலத்த காரியம் கிரியை அங்கே செஞ்சிருக்காங்க. விசுவாசிக்கிறேன். அநேக சுகமாக நான் விசுவாசிக்கிறாங்க. அல்லேலூயா. கத்த அநேக அங்கே டெலிவரன்ஸ் கொடுத்துருக்காரு, விடுதலை கொடுத்துருக்காங்க. நம்புறேன். நான் கண்ணில் பார்க்கல, ஆனால் வார்த்தை விதைச்சிருக்கேன். அந்த வார்த்தையில் உயிர் இருக்கு. அநேக சுகம் பெற்றிருப்பாங்க, விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா அழைத்தது அவரு, கொண்டு போனது அவரு, கிரியச்சது அவரு, நான் அவரு கருவிதாங்க. நாம அதை சொல்றேன். பிழைத்திருந்து புண்ணியை அறிவிக்கும்படி, அது சிலுவையை மகிமைப்படுத்தும்படி, அது பரிகாரத்தை சொல்லும்படி, அந்த அன்பை சொல்லும்படி கர்த்தர் வார்த்தையை போட்டாரு. அங்கே விதைச்சிருக்கேன். அநேக ரசிக்கப்படுவாங்க, நான் நம்புறேன். நான் அல்லேலூயா. அப்போ என் பலனை கொடுக்குறேன்ல. நான் வேலைக்கு போகிறேன், எதுவும் ஊழியம் செய்யணும், வீட்டுக்கு போகலாம், ரெஸ்ட் எடுக்கலான்னு அப்படியெல்லாம் இல்லை. கர்த்தருக்கு கொடுக்குறேன். நான் என் நேரத்தை கொடுக்குறேன், என் பலனை கொடுக்குறேன், என் தாளத்தை கொடுக்குறேன் அவருக்கு. நான் என் சபையில் எது வரட்டும், நான் கர்த்தருக்கு தசமாக எடுத்து வைப்பேன். நான் காணிக்க வரட்டும், என் தசமாக வரட்டும், எல்லாமே எடுத்து வைப்பேன் கர்த்தருக்குன்னு. அதெல்லாம் எடுத்து வச்சது ஆனால் எடுத்து வையன்னாரு. அதெல்லாம் வச்சதாக தான் நாங்கள் மேலே ஷெட்டு போட ஆரம்பித்தோம். கதை ஷெட்டு போட ஆரம்பித்தோம். இன்னும் தேவை கர்த்தர் சந்திப்பார். அல்லேலூயா. எல்லாத்தையும் செஞ்சு மிச்சம் எடுப்பேன். ஆமென். வானத்தை பூமி உண்டாக்குற கர்த்தர் நம்ம தாசை வரும் எனக்கு. ஆமென். அல்லேலூயா. என்ன நடத்துவர் அவரு, ஊழியம் அவருது, அழைத்தவர் அவரு, அவர் நடத்துவார் எங்களை. ஆமென். அப்போ எதுக்கு அவங்களுக்காக சொல்லிட்டு இருக்கேன்? நீ விதைக்கும் போது அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். விதைக்கிறது ஆசீர்வாதம். அது பவுல் சொல்ற, உற்சாகமா கொடுக்கிறவன் தேவன் எப்படி இருக்காராம், பிரியமா இருக்கிறாராம். கொடுக்கலாம் வேணாம் இல்லை, கட்டாயமா இல்லை, உதாரணமா கொடுக்கணும். அல்லேலூயா. 2 காசு தான் போட்டாங்க. ஆண்டவர் கனம் பண்ணார். அவர் இன்னாலும் பேசிக்க வேண்டி இருக்கோம். நம்ம வசனத்தில் நம்ம இனிமேல் பேசுவாங்க, சந்தை பேசுவாங்க, விதையை கொஞ்சம் பேசுவாங்க. 2 காசு போட்டா அதுதான் அவர் கொடுப்பது ஆசீர்வாதம் தானே. அல்லேலூயா. பணத்தை மட்டும் கொடுக்கக்கூடாதுங்க, அவர் நேரத்தை கொடுக்கணும். உங்கள் தாழ்ந்து கொடுக்கணும். அவருக்கு எல்லாருக்கும் தாழ்ந்து இருக்கு, அவரை பற்றி சொல்லணும். கைப்பதி கொடுக்கலாம், கர்த்தர் ஊழியம் செய்யலாம். இருக்கீங்களா? ஒரு வருஷம் விட்டுறது கிடையாது, தொடர்ந்து செய்யணும். நற்கிரையை தொடர்ந்து செய்யணுமா. நீ ரட்சிப்பு பிரயாசப்படும், நீ முழு பிரயாசப்படணும். நீ ரட்சிப்பு தானா அப்படியே போயிடாது. நம்ம ரசிக்கப்பட்டா பரலோகம் போயிடுவோம். அப்போ எல்லாரும் நானும் சேர்த்துப்பாங்க. நாங்கள் கொலைகாரன் கொள்ளைக்காரன் எல்லாருமே. நீ ரசிக்கப்பட்டு கத்து சித்தத்தை செய்றியா? ஆமென். அவரான் கர்த்தாவே கர்த்தாவே, நான் பூமியில் நான் பேய்களை ஓட்டினேன், தீர்க்கதரிசனம் சொன்னேன்,
நீ யாரு அட்டூழியக்காரர் யாரும் தெரியாது போடுறாரு. என் சித்தத்தை செஞ்சியா? சித்தத்தை சித்தமினாது புறப்பட்டு போங்கள், சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்க சொன்னார். அல்லேலூயா. கட்டோடு விடுதலையாக்குங்கள், தரித்திர சுவிசேஷம் அறிவிங்கள். ஆமென். அல்லேலூயா. அதுக்கு செய்யறோமா? நம்ம 3 வேளை சாப்பிட்றோம், டெய்லி தூங்குறோம், டெய்லி உடைய மாத்துறோம். ஆனால் அவர் சித்தத்தை செய்யணுமா? இன்னைக்கு செஞ்சீங்க ஒரு நாள் அத்திப்பூத்த மாதிரி டெய்லி செய்யணும். ஆமென். 28 மணி நேரம் இருக்கு, ஒரு 1 மணி நேரம் செய்யுங்க, இல்லை ஒரு அரை மணி நேரம் செய்யுங்க, இல்லை ஒரு 5 நிமிஷம் செய்யுங்க. உங்கள் ஒர்க் பண்ணுற திரும்ப கூட இருப்பான், தெரிஞ்சவன் தெரியாதவன், சந்தர்ப்பம் கிடைக்கும். ஆண்டவருக்கு சொல்லு, இயேசுவை நேசிக்கிறார் சொல்லு, சிலுவை குறித்து சொல்லு. உனக்காக பாவமானாருங்க, நீங்க எது பாவத்தில் வாழணும், உனக்காக சாபமானாரு, நீ சாபம் வாழ்க்கை உங்களுக்கு கிடையாதுங்க, நீங்க நம்புங்க, விசுவாசிங்க. நீங்க கர்த்தர் அற்புதம் செய்வார் உங்களுக்கு. உங்க பரிகாரி அவர் தாங்க, உங்க வியாதிகளை சுமந்தாரு, உங்க நோய்களை சுமந்தார் அவர், உங்க வலிகளை சுமந்தார் அவர் என்று உனக்காக தரித்திரமானார் அவர். நீ தரித்திரத்தை வாழ தேவையில்ல, நீ நம்புனா ஆபிரகாம் ஆசீர்வாதம் உண்டாகும். ஆமென். ஹல்லேலூயா. இப்படி ஏழை ஜனங்கள் சொல்லுங்க, போயிட்டு இல்லாதவங்களுக்கு சொல்லுங்க, ஒரு அன்பை சொல்லுங்க, எடுத்து கொடுங்க, எடுத்துன்னு போயிட்டு கர்த்தர் உங்க பேரு ஜீவ பஸ் எழுதுவாராங்க. ஆமென். ஹல்லேலூயா. எனக்காக பிரயாசப்பட்டா பிதாவே, என் நாமத்தை என் பிரசங்கம் பண்ணியிருக்கான், அவன் வெக்கப்படாம என் நாமத்தை சொல்லியிருக்கான். ஹல்லேலூயா. பிதா மூலம் உங்களுக்கு கனம் பண்ணுவார் அவர். ஆமென். ஹல்லேலூயா. நீ வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. ஆமென். அப்ப அழைப்பு என்பது எங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கு அழைப்பு இருக்கு. அழைப்பு எல்லாருக்குமே தான். யாராலும் ஆண்டு அழைச்சாலும் எல்லாருமே சித்தத்தை செய்யணும். அது அவர்களுடைய கடமையா, அது பவுல் சொல்றாரு. உன் தலைமையுடைய கடமை அது. அப்போ பவுலெல்லாம் எவ்வளவு அவரு அரிஸ்ட ஃபேமிலி, பெரிய ரிச் மேன், அவரு நல்லா படித்தவர், பணக்காரராக இருந்தார். அவரு யூதர்களை பெரிய போஸ்டி வரப்போது, அவருக்கு பிரதான ஆசாரியர் அவருக்கு. அப்படி இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தருக்காக ஓடுறாரு, ஒரு ஊரா ஓடுறாரு. அவரால் சொல்லாம இருக்க முடியல. உண்மையா ரட்சிப்பு வந்ததுன்னா உன்னால தூங்க முடியாது, உட்கார முடியாது. எங்க போனாலும் அப்படி சொல்லுவேன், நீ ட்ரெயின்ல போனாலும் சரி, வேலைக்கு எங்க சரி, உள்ள துடிக்கும், அவங்க ஆள் துடிக்கும். ஐயோ சொல்லு சொல்லு, சந்தர்ப்பம் சொல்லு. நாளைக்கு அவன் இருப்பான்னு தெரியாது, நீ பாப்பையான்னு தெரியாது. ஐயோ நேற்று பார்த்தங்க அவர், இன்னைக்கு இல்லைங்க அவரு. நேற்று கூட அவர் கிறிஸ்டின் தாங்க, கூட தாங்க இருந்தார் அவரு. ஏசப்பா நீங்க தான் கடந்து சொல்லியப்பா அவர் என்கிட்ட சொல்லி, நான் மனம் திரும்பி இருப்பேன். நான் மரணம் என்று எல்லாருக்குமே இருக்கு. அந்த மரணத்துக்கு முன்னாடி அந்த ரட்சகரை இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க, அவரை அந்த ரட்சகரை நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க அவர்களுக்கு. அப்போதான் அவங்க விசுவாசிப்பாங்க, அது அப்போதான் நம்புவாங்க அவங்க. அவன் கேட்க மாட்டாங்க, அவன் கைப்பற்றி கொடுத்து வாங்க மாட்டாங்க. அவன் இதை மாறி பார்க்குறாங்க. அதை பற்றி உனக்கு என்ன ஆகுது? இயேசுனாக்க ஊழியம் செஞ்சாரு, அவரை புகழ்ந்தாங்களா என்ன? அவரை கிண்டல் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க, பின்னால் திட்டினாங்க. அதெல்லாம் கவலைப்படல. அவர் வந்ததே தேவராஜ் பிரசங்க பண்ண வந்திருக்கேன், நான் ராஜ சுவிசேஷம் அறிவிக்க வந்திருக்கேன், எல்லாருக்கும் சொன்னார் அவர். அல்லேலூயா. ஏற்றுக்கொண்டவங்க பரலோகம் போனாங்க, புறக்கணிக்கப்பட்டவங்க நரகத்துக்கு போனாங்க. ஆமென். அல்லேலூயா. இப்போ நம்ம விதைக்கிறோம், நீர் பாய்ச்சுகிறோம், விளைவிக்கிற கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ரட்சிப்பு நம்ம கொடுக்கப்பட கிடையாது, அவர் ரட்சிக்கிற அவரு. நம்ம ஒரு யாரு போஸ்ட்மேன் தான், போயிட்டு என்ன பண்றோம், போஸ்ட் கொடுத்துட்டு வரோம், அவள் தான் கொரியர் வேலை தான் போகுது. கொரியர் அமைச்சது யாரு? அவரு. வாங்குறது யாரு? அவரு. நடு நான் யாரு? போஸ்ட்மேன். உங்களுக்கு என்ன பண்றாங்க? சத்தியத்தை சொல்லின்னு இருக்கு, அதான் என் வேலை. கேட்டு கீழ்ப்படி நடந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதம். எனக்கு கொடுத்தது அவரு. ஆமென். கர்த்தர் மிக நல்லவர். எழுதி நிற்போம். இயேசுவே நீ நல்லவர் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா பிதாவே நமக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. அப்பா நீங்க சொல்றீங்க, நீ கீழ்படி சொல்றீங்க ஆண்டவரே. என் நியமங்களையும் என் நாயகனை கை கொண்டால் சொல்லுங்கப்பா ஆண்டவரே. அப்பா நீங்களோட பேசியிருக்கீங்கப்பா, என் ஜனங்களோட பேசியிருக்கேன், நம்புறானவரே, என்னோட பேசியிருக்கீங்கப்பா.
தகப்பனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா. ஆவியானவரே உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் தகப்பனே. நீரே எங்கள் பரிகாரி தகப்பனே. நான் எகிப்திற்கு வரப்பண்ண வியாதிகள் ஒன்றையும் நான் உன் பேரில் வரப்பண்ணேன்னு சொன்னீங்கப்பா. நானே பரிகாரமாக கர்த்தர் என்று ஆண்டவரே உடன்படிக்கை பண்ணிருக்கீங்கப்பா. வார்த்தையை கொடுத்திருக்கீங்க ஆண்டவர் தகப்பனே. ஓ உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. தேவனே இந்த தேவச்செய்தி கேட்கிற ஆண்டவரே யூடியூப் வழியா இந்த தேவச்செய்தி கேட்கிற ஜனங்கள் ஆண்டவரே அப்பா அவங்களோட பேசியிருக்கேன் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இவர் மாறா போல இருக்கிற இவர் சரீரத்தில் வியாதி இயேசு கிறிஸ்து நாம மதுரமாக மாறட்டும் ஆண்டவரே. மாறாவின் தண்ணீர் மதுரமாட்ட கர்த்தர் அப்பா இவர் சரீரத்தில் காணப்படுகிற இந்த மாறா போல வியாதி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே முன் தழும்புகளால் சுகம் உண்டாகட்டும் ஐயா, சுகம் உண்டாகட்டும் தகப்பனே. நீரே எங்கள் பரிகாரி ராஜா, கர்த்தரே எங்கள் பரிகாரி. உன் நாம யெகோவா ராஃபா ரெபேக்கா சுகம் தரும் தேவன் நீங்க தானே ஆண்டவரே. அப்பா ஒரு மனுஷன் பணம் இருந்தாலும் ராஜா அவன் சுகம் இல்லாம வந்தா அவன் கேட்டு பார்க்கலாம். அவனை பணம் முக்கியமா சுகம் முக்கியமான? ஐயோ என் சுகதான் முக்கியம் சொல்லுவாண்டவரே. ஏன்னா சுகம் ரொம்ப முக்கியம். சுகம் தான்ப்பா நாங்கள் நல்லா வாழ முடியும் ராஜா. பணத்தை அனுபவிக்க முடியுமாப்பா ஆண்டவரே. ஆண்டவரே வியாதியோடு பணத்தை வச்சு ஒன்றும் அனுபவிக்க முடியாது ஆண்டவரே. சுகத்தோடு தான் பணத்தை அனுபவிக்கணும்பா தகப்பனே. அப்ப எங்க நீங்க வேணும்ப்பா. உங்க நோக்கி பார்க்கணும் ஐயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்கப்பா ஆண்டவரே. என்னை நோக்கி நீ பாரு. உன் தேவை என்ன இருந்தாலும் சரி, உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, என் சமூகத்தை ஓடிவா, என்கிட்ட சொல்லு, என்னை நோக்கி நீ கூப்பிடு. நான் அவனை போஷிப்பேன், நான் அவனை பராமரிப்பேன், நான் அவனை பாதுகாப்பேன், நான் அவனை வழிநடத்துவேன். உன் கண் மேலே கண் வைத்து உன் ஆலோசனை நான் சொல்லுவேன். நீ நடக்கிற வழியாக போதிப்பேன். நான் அவன் முழு சென்று கோணலாம் சவியாக்குவேன். உனக்கு தூதரை அனுப்ப சொல்லுகிறான் அவரே. ஓ உனக்கு நன்றி ராஜா. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். நான் உனக்கு இளைப்பாத நான் தான் ரெஸ்ட் கொடுக்க முடியும். உன் ஆத்மாவுக்கு நான் தான் சமாதானத்தை கொடுக்க முடியும், ரெஸ்ட் கொடுக்க முடியும். இந்த உலகம் கொடுக்கிறபடி அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உனக்கு கொடுக்கணும்னு சொன்னீங்களா தகப்பனே. நன்றி செலுத்துறோம் ஐயா. இயேசு கிறிஸ்து நாமத்தாண்டவரே தேவனே ஒவ்வொரு ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே, பலப்படுத்துவீராக ஐயா தகப்பனே, குறைவெல்லாம் நிறைவாக்குவீராக ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.